வணக்கம் நண்பர்களே. உலக நண்பர் பூமியின் பிள்ளைகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காட்டு கம்பு, பனிக்கம்புன்னு சொல்லுவாங்க. இதை காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பனிக்கம்பு காட்டு கம்பு என்னென்னது மனிதர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் காண கண்டுகிட்டு இருக்கப்போ வியாதி வர்றப்போ இதை கூழை கரைச்சி ஒரு 8 நாளுக்கு அப்புறம் ஒரு பானையில் மண்பானையில் வச்சுருந்து அந்த உணவு பழக்கம்போது நீச்சல் தண்ணி மாட்டுக்கு தண்ணி விடுறப்போ கலக்கி விட்டோம்னாக்க அந்த காணைகள்லாம் குறைஞ்சிருமா. இது நோயை தடுக்கக்கூடிய கம்பு தான் இது. காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ உள்ள கம்புகள்லாம் பெருசாக ஹைப்ரிட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. 2 மாதமாக தேடி அலைஞ்சு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஒருத்தர் ராஜால்பட்டி பக்கத்தில் பாண்டியன் சொல்லி ஒரு ஐயா கொடுத்தாங்க எனக்கு. அவர் விவசாய வயல்லேருந்து எடுத்து கொடுத்தாப்புல. இது வந்து செஞ்சோளம். இது வந்து மாட்டுக்கு தீவனத்துக்கும் நமக்கு தேவைன்னா கூட அறுத்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்சோளம் கூழ் நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சிருக்கனால வைகாசி 8 தேதி இன்றைக்கி 8/9. அதனால் வந்து நம்ம வந்து இந்த டிராக்டரை வர சொல்லியிருக்கோம். டிராக்டர் மூலியமாக வந்து விதைச்சி விட்டு பாரு கட்டி தண்ணி விட்ற மாதிரிக்கு நெல் பாதி அறுத்தாக்குள்ள இருக்குது. பூங்கார் நெல் அறுத்தாச்சு. இந்த பட்டத்தில் அடுத்த பட்டத்துக்கு மழை பெஞ்சிருச்சு. குளத்துல தண்ணி கிடக்கு. கம்மாயில் டிராக்டர் வந்துட்டுருக்கு. இதில் தான் ஃபுல்லாகவே அந்த காட்டு கம்பு விதைக்க போகிறோம். எல்லா உயிரினங்களுக்குமே தேவைப்படும் அந்த கம்பு வந்து சேகரிச்சுங்க. அதோடய உணவு வந்து சேகரிச்சுங்க ஒரு நம்பிக்கை தான். மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே தேவைப்படும் தான் காட்டு கம்பு. ரொம்ப கம்போட வீரியத்தை பார்த்திங்கனாக்கா ரொம்ப சின்னதாக இருக்குது. எள்ளு புதுசாக இருக்குது. எப்படியும் தூவி விடணும்.